தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் புலனர்வால டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களோட மியூசியத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து புறப்பட்டோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கி அங்கே ஊர் பூரா தண்ணியாக இருக்குது. தண்ணினாக்கி அந்த வாய்க்கால் அது இது எல்லாம் இது பண்ணியிருக்கு. அதனுடைய கார்த்தா பராக்கிரம பாகு தான். அதனால தான் அவரை பராக்கிரம பாகு இல்லை பராக்கிரம பாகு த கிரேட் அப்படி கூப்பிடுறாங்க. அது நம்ம ஊரில் அசோகரை த கிரேட் அப்படிங்கும். ஏன்னாக்கி அவர் நாடுகளை வென்றார் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது மரம் நட்டார். ஆக்சுவலாக அந்த டிக்கெட்டை செக் பண்ணுறாங்க அந்த ஊருக்குள்ளே போகும்போது. மரம் நட்டார், லைக் ஆற்றை வெட்டினார், குளத்தை வெட்டினார் அப்படி படிப்போம்ல. அதே மாதிரி தான் இவரும் அந்த ஊருக்கு பூரா தண்ணி பாசன வசதியை பண்ணி கொடுத்துருக்காரு. வாய்க்கால்கள் வெட்டி எவ்வளோ பாசனத்தை பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் கிரேட் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவர் வாழ்ந்த மாளிகையை. அதை இவங்க இந்த ராயல் பேலஸ் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கி விஜயோத்தபயா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அங்குள்ள பெரிய அந்த காலத்தில் ஒரு பெரிய மாளிகையாக இருந்திருக்கணும். எனக்கு அவங்க இதுபடி இது 7 அடுக்கு மாளிகை. இப்போ நீங்கள் பார்க்குறவருடைய மேப், ஓகே, 7 அடுக்கு மாளிகை இருந்திருக்கு. இப்போ வெறும் செவரு தான் இருக்குது. கீழே அவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்கி கல் தூண்களும் இருந்திருக்கு, செங்கல்களும் இதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு நிறைய ஓட்டு இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கி மேல் மாடிகள் பூரா நம்ம ஊரில் கட்டக்குத்து இதில் மட்டுப்பாவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கம்பு வச்சு அதுக்கு மேலே இது பண்ணுற அது மாதிரி மேலே பூரா கம்பு வச்சே கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு 13-14ஆவது செஞ்சுரிகளில் கலிங்க மன்னன், ஓகே, அவங்க சவுத் இண்டியன் அப்படிங்கிறாங்க, அது என்ன கான்செப்ட் தெரியல. கலிங்க மன்னன் மேகா அப்படின்னு ஒரு ஆள் இதை தீயால் வச்சு அதை அழிச்சிருக்கணும் அப்படின்னு எண்ணப்படுகிறது. ஓகே, இவங்க 7 மாடி அடுக்கு உள்ள இதில் 1000 அறைகள் உள்ளது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அறைகளை நிறைய பார்த்தீங்கன்னாக்கி எல்லாமே 2 அறைகளாக இருக்கும். அது உள்ளே போகும்போது வர்ற அதுக்கு பிறகு ஒரு பெட்ரூம்னு சொல்லலாம், இல்லை அவங்களுடைய அந்த மாதிரி ஒரு 2 ரூமாவே அமைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது முன்னால் ஒரு பெரிய ஹால் இருக்குது, ஒரு சின்ன ஹால் இருக்குது, அதை தாண்டி பண்ணி பெரிய ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சுற்றி அறை. இது அவங்க மேலே மாடிக்கு போகிறதுக்கான ஒரு இது வச்சுருக்காங்க. அதாவது ரூம்ல சுற்றி ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்க, இப்போ நான் ஒரு ரூமுக்குள்ளே போகிறேன், ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்கும். இதுக்கு என்ட்ரி இருக்காது. நீங்கள் அந்த ஸோ பேசிக்கலாக எல்லாருக்கும் ஒரு ரூம், அதுக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது அங்கே உள்ள வேலைக்காரங்க எல்லாத்துக்குள்ள ரூமா என்னன்னு தெரியல. ஆனால் அதனுடைய அமைப்பு அந்த என்ன சொல்கிறாங்க, பிளானாக இருக்கட்டும், அதாவது அவங்க அரேஞ்ச் பண்ண விதமாக இருக்கட்டும், இல்லை பிளானாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கைடு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே டாய்லெட்லாம் உள்ளே இருந்து அப்படிங்காரு. ஒரே ஒரு சின்ன ரூமில் டாய்லெட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு உண்மை அப்படிங்கிறத சொல்ல முடியல. எனக்கு நம்ம வீட்டுக்குள்ளே டாய்லெட் போகிறத அசிங்கம் அணைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம, அவங்களும் நம்மள மாதிரி தான். அதனால அந்த காலத்தில் உள்ளே இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, அதுக்கு பிறகு அந்த பில்டிங்கை சுற்றி நிறைய இடங்களில் இந்த ஃபவுண்டேஷன் இருக்குது. செங்கல்கள் ஒவ்வொரு சுவரையும் பார்த்தீங்கன்னா 3-4 சுவரை வச்சு எழுப்பின மாதிரி சுவரும் சுண்ணாம்பு வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதை பார்த்தாலும் அப்படி இந்த வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதை நீங்கள் பார்த்தாலும் அதனுடைய எனக்கு இது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக் எல்லாமே ஒரே ஒரு ரூமு, அதுக்குள்ளே ஒரு ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும் மொழியை. பட் நீங்கள் அதை உண்மையிலே போய் பார்த்தா தான் தெரியும். யாருக்குரிய அந்த ஒவ்வொரு ரூமையும் சுற்றி பார்க்கறதுக்கே யாருக்குரிய 1/2 மணி நேரம் ஆன மாதிரி ஆயிரும். அவ்வளவு அறைகளும் எல்லாமே இருக்குது. 12ஆவது செஞ்சில் இந்த மாதிரி ஒரு இதை கட்டணும் அப்படிங்கிறச்சுல அது பிரமிப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு இடத்துல வார்த்தை என்னாக்கி அனுராதபுரத்தில் ஒரு பேலஸ் இருந்து அதனுடைய பெரிய வெர்ஷன் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் தெரியல எனக்கு அது எப்படி அப்படிங்கிறது தெரியல.
இதைத்தான் அவங்க கழிவறை அப்படிங்கிறாங்க. எனக்கு நான் 1000 ரூமுக்கு ஒரு கழிவறையோ 2 கழிவறையோ காணுமா அப்படி எனக்கு தெரியல. லைக் அது வந்து இல்லைனாக்கி நம்ம சில நேரங்களில் நம்ம கைடு வந்து நிறையா கூட்டிக்கிடுவாங்க. ஓகே, அதனால் அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாருங்க, இப்போ இடிஞ்ச செவரு எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நாங்கள் வெயில், பயங்கரமான வெயில். அப்புறம் இப்போ பில்டிங்கை முடிச்சுட்டு பின் பக்கத்துக்கு போகிறோம். சில பில்டிங் மட்டும் இல்லை, பில்டிங்கை சுற்றி நிறைய இடங்களில் வந்து அந்த உடஞ்ச ஃபவுண்டேஷன் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அவங்க நிறையா ஹால் அது இதுன்னு நிறையா கட்டி வச்சுருக்காங்க சுற்றி கம்ப்ளீட்டாக. அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு பில்டிங் மட்டும் இல்லை, அது பெரிய காம்ப்ளெக்ஸ். அது எனக்கு அரண்மனை இருந்தால் அரண்மனையை சுற்றி நிறைய இதெல்லாம் இருக்குங்களா, எல்லாமே அங்கே இது பண்ணியிருக்காங்க. சிக்ரியா மாதிரி வந்து பெரிய அந்த அகழிகள்லாம் இருந்த மாதிரி தெரியல. அந்த தண்ணி சிக்ரியாவை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவர் வரும்போது, இவர் யாருக்கும் இந்த அரசர் வரும்போது யாருக்கும் இவங்க எஸ்டபிளைஸ் பண்ணிட்டாங்க. அது எதிரி இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அளவில். ஏன்னா இவர் வந்து அந்த சோழர்களை விரட்டினால் அவருடைய பேரன் பேரன். அதனால் அந்த அளவுக்கு அவங்க யாருக்கும் எதிரி இல்லாத அளவுக்கு பண்ணாங்க. இவருக்கு வந்து அகழ்கள் தேவைப்படலையா இல்லை இருந்து அழிஞ்சிட்டா அப்படிங்கிற இன்ஃபார்மேஷன் எனக்கு கிடைக்கல. இப்போ இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அதனால இல்லை இன்னொன்று வந்து நிறைய இடங்கள்ல அவங்க வந்து தண்ணி வாட்டர் சப்ளை உள்ளே வர கொண்டு வந்திருக்காங்க. இந்த களிமண்ணால் செய்த பைப்புகளை வச்சு அவங்க தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவர் பெரிய ஏரி கட்டியிருக்கா, அது பேர் வந்து பராக்கிரம சமுத்திரம். அதாவது பராக்கிரம சமுத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியை கட்டி அங்கேருந்து தான் நிறைய தண்ணி சப்ளை ஆகிருக்கு. இப்போ நம்ம போகிறது அந்த பேலஸை முடிச்சுட்டு அடுத்தால போகிறது வந்து அதுக்கு பின்னால் ஒரு குளம், அது ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு சின்ன குளம் ஒன்று அவங்க கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் குமார பொக்குன்னா அப்படிங்கிறாங்க. நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த குளத்தில் வந்து அவங்க ராஜா, அவங்க அரச குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க குளிக்கிறதுக்கும் இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி மற்ற தேவைகளுக்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு தண்ணி வந்து அந்த ஏரி அந்த வழியாக தான் அந்த இதில் தான் கொண்டாந்துருக்காங்க. இதில் 2 முதலைகள் மாதிரி ஒரு உருவம் இருக்கும். அது வழியாக தண்ணி உள்ளே வருது அப்படிங்கிறாங்க. அது பக்கத்தில் ஒரு ஹால் மாதிரி ஒரு பெரிய கட்டிடம் இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது மேபி அவங்க என்டர்டைன்மெண்ட்க்கு ஏதாவது இருக்கலாம், என்னன்னு தெரியல. ஆனால் எல்லா இடமும் வந்து அந்த ஒரு முக்கியமாக நம்ம இடம் வருதுனாக்கி அதுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு இந்த மூன் ஸ்டோன் அப்படிங்கிறாங்களா, அதாவது நிலவு கற்கள் அப்படிங்கிற அந்த காலை தொடச்சிட்டு போகிறதுக்கா என்னென்னு தெரியல. எல்லா முக்கியமான இடங்களில் உள்ள அந்த ஏணிகளுக்கும் கீழே படிகளுக்கும் கீழே அந்த இது இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த படிக்கு பக்கத்தில் 2 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதலைகள் மாதிரி இருக்கும். வாயு வழியாக தான் அந்த வழியாக தான் தண்ணி வந்து உள்ளே வந்திருக்கு. அந்த தண்ணி வெளியே எப்படி போச்சு அப்படிங்கிறது தெரில. இதை பார்க்கலாம். அந்த அந்த என்ன பற்றிலும் அதை கொஞ்சம் அந்த தண்ணியை கொஞ்சம் நீட்டாக அவங்க வச்சுருந்துருக்கலாம், க்ளீன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அதை பார்த்தாக்கி அந்த தண்ணியும் 12வது செஞ்சுரியில் உள்ள தண்ணி மாதிரியே தான் தோணுது. அது இதை முடிச்சுட்டு அடுத்தால போனாக்க அங்கே ஒரு ஹால் இருக்கு. அதாவது நிறையா கற்களால் வச்ச ஒரு தூண்களால் வச்ச ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹாலை வந்து அவர் அரசர் வந்து அவருடைய அவங்க அரசபை நடத்துறதுக்கும் அந்த பப்ளிக் மீட்டிங்லேயும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது அதில் 2 யானை, ஒரு யானை மாதிரியான ஒரு உருவங்கள் இருக்குது. அதுலேயுமே அந்த மூன் ஸ்டோன், அதாவது நிலவுகள் இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னாக்கி அந்த ஹால் இருக்குது. ஹாலில் நிறைய தூண் இருக்குது. அதில் என்னென்னா அந்த தூணில் ஒவ்வொன்றிலையும் 2 இடத்துல அந்த செதுக்கியிருக்காங்க அந்த வடிவங்களை. அதில் கீழே இருக்கிறதுலாம் அந்த கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற சிற்பங்கள்லாம் அந்த அது சிற்பங்கள், அது அந்த சித்திரங்கள் எல்லாம் ஒன்று போல் இருக்குது. அந்த மேல் பக்கத்தில் வடிவமைந்த சித்திரங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது. இது அவங்கள அரசபை அந்த இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை
இதுக்கு இவ்வளவு தூணு தேவையா, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்க தெரியல. அது எனக்கு அது தூண் இல்லாமலே இது பண்ணி வைக்கலாம். எதுக்காக இவ்வளோ தூணு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. செவர்லேயும் தூண் இருக்கு, அதுக்கு ஒரு 4 அடியிலையும் ஒரு தூண் வச்சிருக்காங்க அவங்க. என்னன்னு இதெல்லாம் நான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்து பார்க்கலாம். இடிஞ்சு கிடந்தாலும் அதனுடைய அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே பிரமிக்க வகையில் இருக்குது. ஓகே, ஏறக்குறைய இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அடுத்த இடத்த பார்க்குறது வேறு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் கமெண்ட் இருந்தாலும் போடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள். அதுவரை பாய். தூண் இருக்கு.